ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம ஏப்ரல் மாத பலன்களை பார்க்க போறோம். இந்த மாதத்தின் சிறப்புகள் என்னென்னு பார்த்தா, மாதத்தின் முதல் நாளே ஏப்ரல் 1ஆம் தேதி அன்றே நமக்கு பங்குனி உத்திர தினம். அன்னைக்கு நிறைந்த பௌர்ணமி. பொதுவாகவே முருகன் கோயில்கள்லையும் சிவ ஆலயங்களையும் கோலாகலமான விசேஷங்களா இருக்கும். வருடத்தின் முதல் 6 பௌர்ணமி ரொம்ப விசேஷம். அதுல முதல்ல நமக்கு ஆருத்ரா தரிசனமான அன்னைக்கு பௌர்ணமி தினம் இருந்தது. அதே மாதிரி தைப்பூசம் பௌர்ணமி தினம், மாசி மகம், அடுத்து நமக்கு இந்த பங்குனி உத்திர தினம். பௌர்ணமி தினத்தன்று வழக்கம் போல பக்தர்கள் கிரிவலம் வர்றது ரொம்ப சிறப்பு. அதுலயும் இந்த வருடத்தின் முதல் 6 பௌர்ணமியில கிரிவலம் வரவங்களுக்கு அத்தனை வேண்டுதலும் நடக்கும், நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம். 3ஆம் தேதி நமக்கு புனித வெள்ளி. உலகம் முழுக்க வாழும் அத்தனை கிறிஸ்தவ நண்பர்களுக்கும் புனித வெள்ளி திருநாள் வாழ்த்துக்கள். 14ஆம் தேதி நமக்கு தமிழ் வருட பிறப்பு தினம் அமைஞ்சிருக்கு. கனி காணுதல் அப்படிங்கிற விஷயம் நம்ம செய்யலாம். 20ஆம் தேதி நமக்கு அட்சய திருதியை தினம். அட்சய திருதியை அன்னைக்கு நம்ம அன்னதானம் செய்யறதுதான் மிக மிக சிறப்பு. நம்ம ஒருத்தருக்கு அன்னதானம் கொடுத்தா 10 பேர் இல்ல 100 பேருக்கு இல்ல 1000 பேருக்கு நம்ம கையால தானம் பண்ற அளவுக்கு நமக்கு பொருள் சேரும். அப்ப அன்னைக்கு தினம் எல்லாருமே தங்கம் வாங்கணும்னு தப்பா எடுத்துட்டு ஒவ்வொரு தடவையும் தங்கம் வாங்கி நம்ம சேர்த்துக்கிறோம். ஆனா இல்லாதவங்களுக்கு அன்னதானம் பண்றதுலதான் அன்னைக்கான விசேஷ தினமே அமைஞ்சிருக்கு. 28ஆம் தேதி மீனாட்சி திருக்கல்யாணம். மதுரையின் அரசி மீனாட்சிக்கு அன்றைய தினம் திருக்கல்யாணம். இந்த மாதத்தின் கிரக நிலைகள்னு பார்க்கும்போது, மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், மேஷத்தில் சுக்கிர பகவான், சூரிய பகவான். இந்த மாதத்துல என்ன ஸ்பெஷல், என்ன பாசிட்டிவ் இருக்குன்னு பார்த்தா, சூரிய பகவான் உச்சம். நவகிரகங்களின் நாயகன், முதல் நாயகன், அரசனான சூரிய பகவான் உச்சம். சூரியன் இல்லைன்னா நவகிரகங்களே இல்லைன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு முதன்மையானவர் சூரிய பகவான். அப்ப சூரிய பகவான் உச்சமான இந்த நேரத்துல என்னென்ன நல்ல விஷயங்கள்னு பார்த்தா, முதல்ல குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். ஏன்னா இயற்கையாவே 5ஆம் அதிபதி சூரிய பகவான். அவர் உச்சமாற இந்த நேரத்துல நிறைய குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு கண்டிப்பா குழந்தை கிடைக்கும், குழந்தை பிறக்கும். நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா அவங்கவருடைய தசா புத்திகளுக்கு ஏற்ப, கோச்சார பலன்களுக்கு ஏற்ப நிறைய பேருக்கு இந்த மாதத்துல அரசாங்க உத்தியோகம் கிடைக்க போகுது. அதே மாதிரி சூரியன் தான் அரசாங்க கிரகம், ஆளுமை கிரகம். அப்ப அரசியல்ல முக்கிய மாற்றங்கள், முக்கிய திருப்பங்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. சூரியன் உச்சமானதுனால நிறைய பேருக்கு ப்ரமோஷன், டிரான்ஸ்பர்ஸ், ஊதிய உயர்வு, தலைமை பொறுப்பு எல்லாமே நிறைய கிடைக்கும். இந்த மாதத்துல குழந்தை பிறப்பினுடைய ரேஷியோ பாத்தீங்கன்னா மற்ற மாதங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதத்துல இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் சொல்லல, ஒரு சிலருக்கு அவங்களுடைய குல தெய்வம் அவங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். அதே மாதிரி மீனத்துல சனி பகவானும் செவ்வாய் பகவான், புதன் பகவானும் அமைஞ்சிருக்கனால எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் நடக்கலாம். இல்ல புதிய ஏற்றுமதி இறக்குமதிக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடலாம். 12ஆம் இடமான மீனத்தில் புதன் பகவான் அமர்ந்திருக்கனால புதிய படிப்புகள் கண்டுபிடிக்கப்படலாம், புதிய கோர்ஸ் உருவாகலாம். சூரிய பகவான் மேஷத்துல உச்சமாகி எங்க பாப்பாருன்னா கால சக்கரத்தின் படி 7ஆம் இடத்தை பாப்பாரு. ரொம்ப நாளா கோர்ட் கேஸ்ல நிலுவையில இருந்த வழக்குகள் நிறைய தீர்வாகும். ஸ்டேட் ஜட்ஜஸ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அவங்க எல்லாம் யாராவது சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. புதிய ஜட்ஜ் பதவி ஏற்கிறதுக்கு அதிக அளவுல வாய்ப்பு இருக்கு. ஒரு சைடு பாசிட்டிவ்ஸ் இருக்க மாதிரி இன்னொரு சைடு நெகட்டிவ்ஸ் இருக்கும்ல. நெகட்டிவ்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தா, நமக்கு ஆல்ரெடி நம்ம மார்ச் மந்த் வீடியோல பழைய போர்கள் திரும்ப வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி போர் வந்தது, நடந்துட்டு இருக்கு. இப்ப இன்னொரு மைனஸ் என்னன்னா, சனி செவ்வாய் சேர்க்கை கடல் ராசியில சேர்ந்து அமர்ந்திருக்கு 12ஆம் இடத்துல. இப்போ இங்க குரு பார்வையும் இல்ல. இப்ப இதனால என்ன ஆகலாம்னா, இந்த போர் இன்னும் நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சனி செவ்வாய் சேர்க்கை வரும்போதுதான் பாத்தீங்கன்னா பூகம்பங்கள், நில அதிர்வு, நிலச்சரிவு இதெல்லாம் நடக்கும். சனி செவ்வாய் சேர்க்கை, சனி பகவான்ங்கிறது ஒரு குளிர்ச்சியான கிரகம், செவ்வாய் பகவான் கங்கு, நெருப்பு. அப்ப இந்த சனி செவ்வாய் சேர்க்கை. அதே மாதிரி மேஷத்துல பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் குளிர்ச்சியான கிரகம், சூரிய பகவான் நெருப்பு. அப்ப ஹீட்டும் கோல்டும் கூலிங்கும் சேரும் போது ஹீட்டால ஏற்படக்கூடிய நோய்கள் பரவலாம். பொதுவாகவே இது வெயில் காலம், வெயில் சீசன். அப்ப என்னென்ன இருக்கலாம், மெட்ராசைன்னு சொல்லக்கூடிய கண் சார்ந்த பிரச்சனைகள். ஏன்னா சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்தே இருக்கிறனால கண் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும், தனி மனிதங்களா நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, ஹீட் அதிகமா இருக்கும், இந்த வருடம் இன்னும் அதிகமான வெப்பங்கள் இருக்கலாம், அதனால நம்மளையே பாதுகாத்துக்கணும். முடிஞ்ச வரையும் இயற்கை உணவுகளான இளநீர், தர்பூசணி, இந்த மாதிரி சீசனல் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். அதே நேரத்துல புதன் நீச்சமாகும் போது புதன் சார்ந்த காரகத்துவத்துல சில பாதிப்புகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா
சனி செவ்வாய் கூட புதன் பகவானும் சேர்ந்திருக்கனால இந்த சிறிய கோள் இந்த பெரிய கோள்களுக்கிடையே சிக்கி கொள்றனால புதன் சார்ந்த காரகத்துவத்துல பாதிப்பு ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், உலகத்துல அமைதி நிலவணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிப்போம். இனி 12 ராசிக்காரர்களுக்குமான ராசி பலன்களை பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அழகும் அறிவும் சேர்ந்த இடம் ரிஷபம். திரும்ப திரும்ப அழகுன்னு சொல்றதுக்கு காரணம் சந்திர பகவான் உச்சமாகக்கூடிய ராசி ரிஷபம். பார்த்ததும் மயங்குற அழகுதான் ரிஷபம். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் 12ஆம் இடமான மறைவு ஸ்தானத்துல இருக்காரு. சுக்கிரனுக்கு 12ஆம் இடம் மறைவு கிடையாது. அப்ப சுக்கிரன் 12ல தாராளமா இருக்கலாம். 12ஆம் வீட்டுல அமர்ந்தாலும் அவர் எங்க பாக்குறாரு, உங்களுடைய 6ஆம் இடத்தை பாக்குறாரு. 12ல இருந்து 6 பாக்குறது ஒரு விதத்துல திடீர்னு ஒரு யோகம் கிடைக்கதான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு கடந்த 1.5 வருஷமாவே நல்ல காலகட்டமா தான் இருக்கு. ஏன்னா குரு பகவான் தனஸ்தானத்துல, சனி பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல, ரிஷபராசிக்காரர்களுக்கு அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லலாம். அப்ப இந்த மந்த் ரிஷபராசிக்காரர்கள் 12ஆம் இடத்துல அமர்ந்த உங்க ராசிநாதன் 6ஆம் இடத்தை பாக்குறதுனால நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்க போகுது. கூடவே சூரிய பகவான் உச்சமா இருக்காரு. உச்சமான சூரிய பகவானோட சேர்ந்து 6ஆம் இடத்தை பாக்குறதுனால கன்ஃபார்ம் நிறைய பேருக்கு அரசு உத்தியோகம் உண்டு. அப்படி இல்லைன்னா பிரைவேட் ஜாப்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தா கூட உங்களுக்கான ப்ரமோஷன் இந்த டைம்ல கன்ஃபார்ம் இருக்கு. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். சூரிய பகவானோட சேர்ந்து 6ஆம் இடத்தை பாக்குறதுனால நல்ல சர்வீஸ் கிடைக்குங்க. சர்வீஸ்னா மீன்ஸ் மருத்துவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான காலமா இருக்கும். அதே மாதிரி அரசாங்கத்துல இருக்கிறவங்க, அரசியல் ரீதியான அரசியல் தொடர்பு இருக்கிறவங்களுக்கு, சீட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு, ரிஷபராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு இந்த தடவை சீட் கன்ஃபார்ம் ஆக போகுது. சுகஸ்தானத்தை அதிபதியோட சேர்ந்து 12ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப ஒரு விதத்துல தாயோடைய சப்போர்ட் கிடைக்க போகுது, தாயினார் வர்க்கத்தால உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகுது. யாராவது ஒரு சிலர், ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருமே நல்லா இருக்காங்க, ஒரு சில பேர் கடனால அவதிப்பட்டு இருந்தா மேக்சிமம் உங்களுடைய கடன்கள்லாம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு கடன் இல்லாத நிலைக்கு வந்திருப்பீங்க. இருந்தாலும் பெரிய பெரிய பிசினஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் கடன் ஒரு விஷயம் இருந்துதான் இருக்கும், பேங்க் லோன்ஸ் இருந்துதான் இருக்கும். அப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுடைய அம்மா வீட்டு சப்போர்ட்னால அவங்களுடைய சொத்துக்கள், அம்மா வழியில ஏதாவது சொத்துக்கள் வர வேண்டியதா இருந்தா கண்டிப்பா அம்மா அப்பா சப்போர்ட்டோட உங்களுக்கான பங்கு கிடைச்சு உங்களுடைய கடன்கள் குறையறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் உண்டு. ஜென்ரலாவே உங்களுக்கு எதிரின்னு யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க உங்களை பார்த்ததுமே உங்ககிட்ட சரண்டர் ஆயிடுவாங்க. ஏன்னா உங்களுடைய பேச்சு அப்படி, உங்களுடைய முகம் அப்படி. எவ்வளவு கோபமா வந்தாலும் ரிஷபராசிக்காரர்கள முகத்தை பார்த்ததும் அத்தனை பேரோட கோபமும் எங்க போகுதுன்னே தெரியாம போயிடும். அப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு சில எதிரிகள் யாராவது இருந்தா இந்த டைம்ல அந்த எதிரிகள்லாம் காணாம போயிருவாங்க. உங்ககிட்ட எதிரின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட இருக்க முடியாது. 2க்கும் 5க்கும் அதிபதியான புதன் பகவான் 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு, நீச்சம் ஆயிட்டாருன்னு கவலைப்பட்டாலும் லாபஸ்தானம்ங்கிறத மறந்துடக்கூடாது. புதன் நீச்சம்தான், உண்மைதான். ஆனா இந்த இடத்துல பரிவர்த்தனா யோகம் வேலை செய்யும் கண்டிப்பா. ஏன்னா குரு பகவான் அவர் வீட்டுக்கு போயிடுவாரு, புதன் பகவான் அவங்களோட வீட்டுக்கு வந்துருவாங்க. சரி, அப்படியே இல்லைனாலும் 11ஆம் இடத்துல எந்த கிரகங்கள் எப்படி வேணா இருக்கலாம், அது அத்தனையும் லாபமாவே உங்களுக்கு கிடைக்கும். அப்ப புதன் ஒரு விதத்துல 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்குது, 2-11 தொடர்பு வருது. அப்ப பணம் மழை இன்னும் கொட்டதான் போகுது. புதிய கோடீஸ்வரர்கள், லட்சாதிபதிகள் லிஸ்ட்ல ரிஷபராசிக்காரர்கள் முன்னுக்கு வந்துட்டு இருக்கீங்க. 2னா புதிய வரவு, 5னா குழந்தை. அப்ப 2க்கான அதிபதியுமே சேர்ந்து 11ஆம் இடத்துல இருந்தா லாபம் தானே. அப்ப கன்ஃபார்மா உங்களுக்கு இந்த டைம்ல குழந்தை பிறக்குமா பிறக்காதா? கன்ஃபார்ம் பிறக்கும், கண்டிப்பா கிடைக்கும். அல்லது உங்க குழந்தைகளால உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். குழந்தைகளால உங்களுக்கு வருமானம் ஏதோ ஒரு விதத்துல உண்டு. அது மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு நம்ம ஒரு படிப்பு படிச்சிருப்போம், ஆனா வேற ஒரு ஃபீல்டுல வேலை பார்த்துட்டு இருப்போம். எதுக்குடா படிச்சோம், இதை படிக்கிறதுக்கு, இந்த வேலை பாக்குறதுக்கா நான் இதை படிச்சேன் அப்படின்னு ஃபீல் பண்ணவங்களுக்கு கூட இந்த டைம்ல நீங்க படிச்ச படிப்பு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போது. நீங்க படிச்சதுக்கான ஒரு அங்கீகாரம் இந்த டைம்ல கிடைக்க போகுது. ரிஷபம் அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு விதத்துல உங்க வீட்டுல ஒரு உறுப்பினர் சேர்க்கை உண்டு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுடைய 4ஆம் இடத்து அதிபதி தான் 12ஆம் இடத்துல உச்சமா இருக்காங்க. அப்ப சூரியன் இயற்கை அசுபருங்கிற முறையில 12ல சூரியன் இருக்கலாம், அப்போ மறையலாம், தப்பில்லை. அவரு உச்சமா இருக்காரு. அப்ப 4ங்கிறது உங்களுடைய மனசு, உங்க மனசு உச்சமா இருக்கு, உங்க மனசு குதூகலமா இருக்கு. அம்மாங்கிற ஸ்தானம் சூரிய பகவான் அவங்க உச்சமா இருக்காங்க. அப்ப தாயினுடைய உடல்நிலை நல்லா இருக்கும், அம்மா வழியில சொத்துக்கள் கிடைக்கலாம், இல்ல அம்மா நல்லா இருப்பாங்க, அம்மாக்கு நல்ல வேலை ப்ரமோஷன் கிடைக்கலாம். முதல்ல உங்க மனசு நல்ல ரிலாக்ஸ்டா இருக்கும். 4ஆம் இடம் ஆரம்ப கல்வின்னு கூட சொல்லலாம் ஒரு விதத்துல. அப்ப ஒரு சிலர் யாராவது
படிக்கிறதுல தடை ஏற்பட்டிருக்கலாம். அம்மாவோ அப்பாவோ யாரும் இல்ல பாட்டி வீட்டுல தங்கி படிக்கிறேன், ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறேன், ஏதோ ஒரு விதத்துல படிப்புல தடை இருந்தா இந்த டைம் அதெல்லாம் நிவர்த்தி ஆயிட்டு உங்க படிப்பை நீங்க கண்டினியூ பண்றதுக்கான காலகட்டமா அமையும். நார்மலாவே ரிஷபராசிக்காரர்களுக்கு தனஸ்தானத்துல குரு பகவான் அள்ளி கொடுத்துட்டு இருக்காரு. 11ஆம் இடத்துல சனி பகவான், உங்களுடைய யோகக்காரர் சனி பகவான் லாபஸ்தானத்துல இருந்து அவரும் உங்களுக்கான தேவைகளை அள்ளி கொடுத்துட்டு இருக்காரு. 10ஆம் இடத்துல ஒரு பாதியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப ராகு பகவானும் உங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருக்காரு. எல்லாத்துலயும் சின்ன மைனஸா இருக்கிறது 4ஆம் இடத்துல கேது பகவான். அம்மாவுக்கு உடல்நிலையில ஏதாவது மாற்றங்கள், இல்ல உங்களுடைய மனசு சில டிஸ்டர்பன்ஸ், இது மட்டும்தான் இருக்கே தவிர மற்ற 3 கிரகங்களும் நல்ல அருமையான பலன்களை கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மைனஸ் என்ன இருக்குன்னு பார்த்தா, சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து உங்களுடைய 5ஆம் இடத்தை பாக்குறாங்க. அப்ப ரிஷபராசிக்காரர்கள் அத்தனை பேரும் உங்களுடைய குழந்தைகளின் உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அதே மாதிரி பிரெக்னென்ட் லேடிஸ் இருந்தாங்கன்னா அவங்களும் இந்த 1 மந்த் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதாவது ஒரு சின்ன தடங்கள் ஏற்படலாம், தடை ஏற்படலாம், இல்ல ஒரு சிலர் அரியர் வைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. சோ கவனமா எக்ஸாம் எழுதணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. தனிப்பட்ட முறையில ரிஷபராசிக்காரர்களுக்குன்னு ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இல்ல. ஆனா எப்பவுமே ரிஷபராசிக்காரர்கள் காட்டுலதான் மழை. ஆனா இந்த டைம் கொஞ்சம் சைலண்டா எல்லா விஷயத்தையும் கடந்து போறது நல்லது. உறவினர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு வரக்கூடிய காலகட்டம். அதனால ரிஷபராசிக்காரர்கள் முடிஞ்ச வரையும் யாருக்கிட்டையுமே வாக்குவாதம் பண்ணாம சைலண்டா கடந்து போயிடுறது இந்த மந்த் உங்களுக்கு நல்லது. ஏதோ ஒரு விதத்துல உங்களுடைய தூக்கம் பாதிக்கப்படலாம். அதிக வேலை பளு காரணமாக, உங்களுடைய குழந்தைகள் காரணமாக. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாம்ஸ் வந்துருச்சு, இவ்வளவு நாளா நான் லெத்தாஜிக்கா அசால்ட்டா விட்டுட்டேன், நாளைக்கு எக்ஸாம்க்கு இன்னைக்கு நைட்டு உட்காந்து படிக்கணும் அப்படின்னு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் முத நாள் உட்காந்து 2 நாளைக்கு முன்னாடி உட்காந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் தூக்கம் பாதிக்கும். அதனால முடிஞ்ச வரையும் உங்களுடைய போர்ஷன்ஸை முன்னாடியே முடிச்சுறது நல்லது. நாளைக்குன்னு தள்ளி போட்டு கடைசி நேரத்துல ஸ்ட்ரெஸ்ஸை வளர்த்துக்காம கிடைக்கிற கேப்ல அந்தந்த சப்ஜெக்டுக்கான ஹாலிடேவை யூஸ் பண்ணி படிச்சு உங்களுடைய ஸ்லீப்பிங் ஹேபிட்டை ப்ராப்பரா வச்சுக்கிறது நல்லது. இந்த மாதம் நீங்க வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்தா முழுக்க சிவபெருமானும் பார்வதி தேவியும் தான். உமா மகேஸ்வர வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் நிர்மலா ஐரோஜி. நன்றி, வணக்கம்.